ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு ரொம்ப பழமையான டாபிக் பார்க்க போகிறோம். பழமையான டாபிக்னா டாபிக் மட்டும் பழசில்லை, நான் சொல்ல போகிற இடமும் ரொம்ப பழசு. ஸோ தமிழர்களின் வரலாறையே மாற்றி இருக்கும். இந்த இடம் மட்டும் இருந்ததுன்னா தமிழர்களோட மொத்த வரலாற்றையும் மாற்றிருக்கும். தமிழ் தான் இப்போ மூத்த மொழின்னு சொல்லியிருப்பாங்க, தலைவணங்கியிருப்பாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு இடத்த பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல போகிறேன். ஸோ எவ்ரி ஹிஸ்டரி ஹேஸ் அ கிரேட் மிஸ்டரி பிஹைண்ட் இட். அதாவது எல்லா வரலாற்றுகளிலையும் ஒரு மர்மம் அடங்கியிருக்கும். இந்த லைன் சொன்னோன்னே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. திஸ் இஸ் த ஷோ அன்ப்ரோக்கன் மிஸ்டரி ஆஃப் குமரிகண்டம். ஸோ நான் உங்கள் வெங்கட் பிரவீன். இதை என் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சு லைக் போடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்ரி ஹிஸ்டரி ஹேஸ் அ கிரேட் மிஸ்டரி பிஹைண்ட் இட். எல்லா வரலாற்றுலேயும் ஏதோ ஒரு பெரிய மர்மம் அடங்கியிருக்கும். அதே மாதிரி தான் நம்ம குமரிகண்டமும். ஸோ குமரிகண்டம் எந்தெந்த இடத்த கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவோட மடகாஸ்கர், நம்ம தமிழ்நாடு, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ண ஒரு பெரிய கான்டினெண்ட்டாக இருந்து வந்திருக்கு குமரிகண்டம். ஸோ இந்த குமரிகண்டம் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல, அதாவது அது லெமூரியா அப்படின்னு சொல்லி இன்னொரு பேரும் இருக்குது. இந்த குமரிகண்டத்தில் இருந்து தான் மனிதர்கள், முதல் மனிதன் உருவானான். அந்த முதல் மனிதன் பேசிய முதல் மொழி நம் தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு எதுக்குமே ஆர்கியாலஜிக்கலாக நமக்கு ஒரு ப்ரூஃப் கிடைக்கல. எதா இருந்தாலும் ப்ரூஃப் இருந்தால் தான் நம்புவாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோவும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். அதுக்கு எதுவும் ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ அப்பேற்பட்ட லெமூரியா, அதாவது குமரிகண்டத்தில் யார் ஆட்சி செஞ்சு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம் தமிழ் மன்னர்களான பாண்டிய மன்னர்கள். சங்க தமிழை கட்டி காத்து வந்த பாண்டிய மன்னர்கள் தான் அந்த லெமூரியா, அதாவது குமரிகண்டத்தை ஆட்சி செஞ்சு வந்திருக்காங்க. ஸோ அந்த குமரிகண்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அழியும் போது அவங்க எல்லாம் அப்படியே வந்துட்டாங்க, நம்ம தமிழ்நாடு சைடாக ஆட்சி செய்ய வந்துட்டாங்க. ஸோ அதனால தான் பாண்டியர்கள் டிட் எக்ஸிஸ்ட், கொஞ்சம் இன்னும் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். கண்டிப்பாக மைக்ரேட் ஆகாமல் இருந்திருந்தாங்கன்னா பாண்டிய வம்சமே அழிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. சேர சோழ பாண்டியர்கள் தமிழுக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக பாண்டிய மன்னர்கள் தான் தமிழை ரொம்ப கட்டி காத்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிலாம் ஒரு சில வரலாற்றுகள் சொல்லுது. ஸோ பல புராணங்கள்லையும் குமரிகண்டத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக லெமூர் குரங்கு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். மடகாஸ்கரில் மட்டும்தான் அது இப்போ இருக்குது. ஆப்பிரிக்காவோட மடகாஸ்கரில் தான் அது இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ. ஸோ லெமூரியா இந்த பேரை நாம் கொஞ்சம் இது பண்ணி பார்க்கணும், கான்ட்ராஸ்ட் பண்ணி பார்க்கணும், கம்பேர் பண்ணி பார்க்கணும். லெமூர் குரங்கு தண்ணியை தாண்டவே ரொம்ப பயப்படுற குரங்கம். தண்ணியவே தாண்டாது அப்படிங்கிற குரங்கு இந்த தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறதுக்கான ஒரு சாட்சி கிடைக்கும் போது எப்படி மடகாஸ்கருக்கு போயிருக்கோம் அப்படிங்கிற கேள்வி எழுது. ஸோ ஒன்று யாராவது தூக்கிட்டு போய் விட்டுருக்கணும், இல்லையா அதுவாக தானாக மைக்ரேட் ஆகி போயிருக்கணும். அது மைக்ரேட் ஆகி போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவுக்கும் நம் தமிழ்நாட்டுக்கும் நடுவில் ஒரு பெரிய கான்டினென்ட் இருந்திருக்கணும், இல்லை நிலப்பரப்பு இருந்திருக்கணும். ஸோ அப்பேற்பட்ட நிலப்பரப்பு தான் நம் குமரிகண்டம், லெமூரியா. ஸோ நான் ஏற்கனவே போன வீடியோவில் பேசின மாதிரி யாழி அப்படின்னு சொல்லி ஒரு விலங்கை பற்றி நான் போன வீடியோவில் பேசியிருப்பேன் ஒரு வீடியோவில். ஸோ ஒருவேளை குமரிகண்டம் டிட் எக்ஸிஸ்ட், இஃப் எக்ஸிஸ்டட், குமரிகண்டம் அப்படிங்கிற ஒரு கான்டினென்ட் நிஜமாலுமே இருந்திருந்தால் அங்கே யாழி அப்படின்னு சொல்லப்படுற அனிமலும் நிஜமாக இருந்திருக்குமா? தமிழர்கள் மரபணு மாற்றத்தில் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன், அந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன். ஒருவேளை யாழி இருந்ததுக்கான அடையாளங்கள், சாட்சிகள் அந்த லெமூரியாவில், அதாவது நம்ம குமரிகண்டத்தில் கிடச்சிருந்தா யாழி உண்மையாலுமே இருந்திருக்கு, உண்மையாலுமே தமிழர்கள் மரபணு மாற்றத்தில் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ப்ரூஃப் கிடைச்சிருக்கும். ஸோ நேச்சர், அதாவது இயற்கை தான் நம்ம மனிதர்களை உருவாக்குச்சு.
மனிதர்களின் பிறப்பிடம் குமரிக்கண்டம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த குமரிக்கண்டத்தை நேச்சரே கடைசியில் எடுத்துக்கிச்சு. ஏன்னா எல்லாமே நேச்சுரலாக இருக்கிற வரைக்கும் தான் எல்லாருக்குமே நல்லது. ஆர்டிஃபிஷியல், அதாவது மனிதன் அதை எப்போ மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறானோ அந்த இடத்துல ஒரு அழிவு உருவாகும். நிஜமாக தான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாமே கனெக்ட் பண்ணி பாருங்கள், தெரியும். அதே மாதிரி தான் இப்போ புதுசாக நோய் இருக்குதுங்கிற கண்டுபிடிக்கிறேன்னு வச்சு அந்த நோய் தப்பி தவறி வேறு யாராவது பரவிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு வேலை. அதே மாதிரி தான் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் அதே மாதிரி தான் கண்டுபிடிச்சிட்டு வராங்க. அது நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்புறமேட்டு போக போக தெரியும் எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றியும் நிறைய வீடியோஸ் 2-3 வீடியோஸ் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டாபிக் விட்டுருவோம். இப்போ இந்த டாபிக் வருவோம். ஸோ குமரிக்கண்டம் நிஜமானுமே எக்ஸிஸ்ட் ஆகிருந்தால் தமிழர்கள் தான் முதல் மனிதர்களில் தோணினவங்க தமிழர்கள் தான் முதல்ல தோணியிருக்காங்க. தமிழ் தான் உலகத்தின் தலை சிறந்த மூத்த மொழி அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இது ஒன்றும் பெருசாலாம் எடுத்துகிட்டு போங்க நான் விரும்பலை. பேசிக்கிட்டே இருக்கலாம் தான், ரொம்ப பெருசாக வேணாம். ஸோ ஆல்சோ நான் இன்னைக்கு கண்டென்ட் சஜஷனும் கேட்டிருந்தேன், இன்ஸ்டா பேஜில் கேட்டிருந்தேன். நிறைய பேர் ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த கண்டென்ட்டெல்லாம் எனக்கு அவ்வளோவா ஒன்றும் என்ன சொல்கிறது, என் கவனத்தை அந்த கண்டென்ட் பொறுத்த இழுக்கலை. எந்த இதுவும் அம்பானி வெட்டிங்கை பற்றி கேட்டிருந்தீங்க, அம்பானி வீட்டு கல்யாணத்தை பற்றி கேட்டிருந்தீங்க. நான் பார்த்தேன், எல்லா கமெண்ட்ஸும் பார்த்தேன். அதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் அதை பற்றி பேசியிருப்பாங்க ஏற்கனவே. நீங்களே ஒருத்தரும் அம்பானி வீட்டு கல்யாணத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, யாரும் அவ்வளோவா போடாத கண்டென்ட்டாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன். என் குமரிக்கண்டத்தை பற்றி கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் இப்போ லிங்க் பண்ணேன் இல்லையா, குமரிக்கண்டம், அந்த லெமூர் குரங்கு, அப்புறம் யாழி அப்படின்னு சொல்லி நான் போட்ட வீடியோவோட இருந்தே அந்த யாழி அப்படிங்கிற விலங்கை வச்சு இந்த குமரிக்கண்டத்தை லிங்க் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி யாரும் லிங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அது இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்குள்ளேயும் கேள்வியை ரைஸ் பண்ணக்கூடிய வீடியோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் பட்டன் அமைக்கி ஆள்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் வாரம் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். ஸோ நன்றி, வணக்கம். உங்களிடம் விடுபெறுவது உங்கள் வெங்கட்ரவி. டாடா, பாய் பாய்.